என்று நீ காட்டினாய். இதயத்தில் நீ இருப்பதனால் நான் தூங்கும் நேரத்தில் என்னுள்ளே தூங்காமல் நெஞ்சுக்குள் வாயாடினாய். கண்ணாடி நீ, கடிகாரம் நான், உன்னுள்ளே ஓடோடி வாழ்வேன். காதல் எனும் மம்மி மம்மி எங்க மம்மி இருக்கீங்க? இரு தங்கம், இந்த வார அம்மா. என்னடா தங்கம், ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. காலேஜுக்குலாம் போயிட்டு வந்துட்டியா? காலேஜ் நல்லா இருக்குதா? காலேஜெல்லாம் சூப்பராக இருக்கு மம்மி. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் மம்மி. இப்போ சரிம்மா, என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்கிய தங்கம்? என்ன விஷயம் சொல்லு. அது வந்துமா, அதை நான் உங்கள்கிட்ட எப்படிமா சொல்றது? ஏன் தங்கம் இப்படிலாம் வெக்கப்பட்டதே கிடையாது. தங்கம், யார் அந்த பொண்ணு? மம்மி அப்படிலாம் ஒன்றும் இல்லை மம்மி. ஏய் தங்கம், நீ உன்னை பற்றி எனக்கு தெரியும். உன் ரியாக்ஷன் ஆச்சு, நான் கண்டுபிடிச்சிட்டேன். யார் அந்த பொண்ணு சொல்லு. என்ன மம்மி இப்படிலாம் பேசுறீங்க? ஒரு சின்ன குழந்தைகிட்ட இப்படிலாம் பேசலாமா மம்மி? தங்கம், அம்மா கிட்ட அடி வாங்கிறத ஒழுங்கு சொல்லிடு. யார் அந்த பொண்ணு? மம்மி நான் சொன்னேன்னா அந்த பொண்ணு உனக்கு ஓகேவா மம்மி? இப்போ இல்லை மம்மி, நான் படித்து வேலைக்கு போனதுக்கப்புறம் சொன்னாலும் நீ எனக்கு ஓகே சொல்லுவேன்னு சொன்னீங்கன்னா நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்லுவேன். இல்லைன்னா உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன். என்னடா தங்கம் இப்படிலாம் பேசுகிற? அந்த பொண்ணை என்ன லவ் பண்ணுறிய நீ? ஆமாம் மம்மி, எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த பொண்ணோட கேரக்டர் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதனால தான் மம்மி, தப்பாக எடுத்துக்காத மம்மி. சரிடா தங்கம், எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. என்ன மம்மி இப்படி சொல்கிற? நீ ஓகே சொல்லுவான்னு தானே நான் உங்ககிட்ட சொல்ல வந்தேன். நீ இப்படி சொன்னீங்கன்னா நான் என்ன மம்மி பண்ணுறது? சரிடா தங்கம், அம்மா சந்தோஷமாக தான் சொல்கிறேன். எனக்கு நீ எந்த பொண்ணு சொன்னாலும் எனக்கு ஓகே தான். அம்மா எப்போவும் நோ சொல்ல மாட்டேன், ப்ராமிஸ். ஓகேவா? சரி சொல்லு, அந்த பொண்ணு யாருன்ட்டு. செல்ல மம்மி, அந்த பொண்ணு வேறு யாரும் இல்லை மம்மி. அன்னைக்கு கடற்கரை பக்கத்தில் நீ மயங்கி விழுந்தியா, அவனுக்கு ஒரு பொண்ணு ஹெல்ப் பண்ணிச்சுல்ல, அந்த பொண்ணு தான் மம்மி. என்ன தங்க சொல்கிற? அந்த பொண்ணா? அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணாச்சு. நானே அந்த பொண்ணு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறத பார்த்துருக்கேன் தங்கம். அந்த பொண்ணு வீடு எங்கே தங்கம் இருக்குது? நம்ம தெருவில் லாஸ்ட்டில் ஒரு 4-5 வீடு வரிசையாக இருக்குல்ல, அது ஒரு பெரிய ஃபேமிலி வீடு. அதில் நடுவில் இருக்கிற வீடு மம்மி. ஓ, அந்த வீடா? அங்கே பெரிய ஒரு 4-5 அண்ணன் தம்பி பேர் இருக்கிறாங்க. அவங்க ஒற்றுமையாக குடும்பமாக இருந்த வரைக்கும் இருக்கிறாங்களே, அந்த ஃபேமிலியா? ஐயோ சூப்பர் தம்பி. நீயும் கல்யாணம் பண்ணி அங்கே போனீங்கன்னா நம்மளும் அந்த குடும்பத்தோடு சேர்ந்துக்கலாம். இப்போ பாரு, நீ நான் அப்பா 3 மட்டும் தனியாக தானே இருக்கிறோம். அவங்க கூட போனான்னா நம்ம ஃபேமிலியும் பெரிய ஃபேமிலியாகிடுமே. சரி தங்கம், அம்மாவுக்கு சம்மதம் தான் இப்போவே சொல்லிட்டேன் நான். மம்மி என்ன மம்மி சொல்கிறீங்க? நிஜமாவா? அம்மாவுக்கு முழு சம்மந்தம் தங்கம். அம்மாவுக்கு இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒழுங்காக படித்து அதாவது வேலைக்கு போனதுக்கப்புறமும் நீங்கள் இந்த இதே லவ்வோடு இருந்தீங்கன்னா அம்மா கண்டிப்பாக உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன். சரியா? மம்மி நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் மம்மி. இதே தான் மம்மி அந்த பொண்ணு சொல்லிச்சு. அந்த பொண்ணு அவங்க அண்ணாக்கிட்ட அந்த விஷயத்த சொல்லியிருக்கும் போல இருக்குது. அவங்க அண்ணாவை இதே தான் சொன்னாங்களாம். அவளும் அதுக்கு ஓகே சொல்லி வச்சிருக்காரு மம்மி. என்னடா தங்க சொல்கிறேன்? அந்த பொண்ணு உனக்கு ஓகே சொல்லிடுச்சா? மம்மி நான் ஃபஸ்ட்டு பார்த்ததுலேருந்து அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னேன்ல, அதே மாதிரி தான் மம்மி அந்த பொண்ணுக்கு எனக்கு பிடிச்சிருந்துருக்குது. நாங்கள் 2 பேருமே இன்னைக்கு ஈவினிங்குள்ளே சொல்லணும் அப்படின்ட்டு முடிவு பண்ணி தான் போயிருந்துருக்கோம். கடைசியில் பார்த்து 2 பேருமே சொல்லி ஓகே ஆயிடுச்சு மம்மி. நான் தான் மம்மி ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். சூப்பர் தங்கம், அந்த பொண்ணுக்கு ஒன்று பிடிச்சிருக்குல்ல, அது போதும் தங்கம். 2 பேருமே ஒழுங்காக படித்து நல்ல வேலைக்கு போய் வீட்டு சம்மதத்தோட கல்யாணம் பண்ணிக்கோங்க. சரியா? நான் அம்மாவுக்கு எப்போவுமே ஓகே. அந்த பொண்ணு வீட்லேயும் ஓகே ஆச்சுன்னா கண்டிப்பாக அம்மா கல்யாணம் பண்ணி வைப்பேன். சரியா? மம்மி இது எனக்கு போதும் மம்மி. இப்போவே நீங்கள் சம்மதம் சொல்கிறீங்களா, எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது மம்மி. நான் ஜாலியாக லவ் பண்ணுவேன், படிப்பேன், எல்லாமே பண்ணுவேன் மம்மி. நான் இப்போ நீங்கள் ஓகே சொல்லலை அப்படின்னா அதை நினச்சி நான் ஃபீல் பண்ணிக்கிட்டே நான் ஒழுங்காக படிக்காமல் போயிருந்திருப்பேன் மம்மி. நீங்கள் இப்போ சொன்னதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் மம்மி. சரி தங்கம், ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ் அப் பண்ணிவிட்டு வா, அம்மா சாப்பாடு எடுத்து வைக்கிறேன். சரியா? சரி மம்மி. பையன் என்ன இப்போவே நல்லா லவ் பண்ணுறேன்னு சொல்கிறான். ஆனால் அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான். அவங்க குடும்பம் ரொம்ப நல்ல குடும்பம், நல்ல பெரிய கூட்டு குடும்பம். அந்த மாதிரி குடும்பத்தில் வாழணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை வேறு. சரி, அப்போ நான் அந்த ஃபேமிலியில் உள்ளவங்கள்ட்ட நல்லா பேசுவோம், பழகுனா எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கும் இதே மாதிரி குடும்பம் வேணும்னு ஆசைப்படுறதும் தப்பு இல்லையே. எங்கள் வீட்டு ஃபேமிலியிலும் எங்ககிட்ட யாரும் பேசுகிறதில்ல, என் வீட்டுக்கார ஃபேமிலிலையும் யாரும் எங்ககிட்ட பேசுகிறதில்ல. அதுவே எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, யாருமே இல்லையே அப்படின்ட்டு. இப்போது ஒரு பெரிய குடும்பம் நம்ம பையனால் நம்மளுக்கு வருது அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரி, இதை பற்றி நம்ம வீட்டுக்கிட்ட பேசி பார்ப்போம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுப்போம். எப்படியும் அவங்க பையனோட விருப்பம் தான் சொல்லுவாங்க, அதனால் பிரச்சனை இல்லை. சரி, நம்ம பையனுக்கு சாப்பாடு எடுத்து வைப்போம். லெட்டரில் ஃபோன் நம்பர் எழுதியிருக்கேன்னு சொன்னால் சரி, எடுத்து ஒரு மெசேஜ் போட்டு வைப்போம். என்னது ஐ லவ் யூன்னு சொல்லியிருக்கா? ஐயோ, நேரில் கூட பிடிச்சிருக்குன்னு மட்டும் தான் சொல்லியிருந்தோம். இப்போ ஐ லவ் யூன்னு சொல்லிட்டாளா? ஐயோ, எனக்கு சந்தோஷத்தை தாங்க முடியலையே. கீழே ஃபோன் நம்பர் எழுதியிருக்காளா? சரி, அதில் ஹாய்ன்னு போட்டு ஒரு ஐ லவ் யூன்னு போட்டு விட்ருவோம். ஹாய் பாருமா.
என்ன ஃபோன் சவுண்டு கேட்குது. யார் மெசேஜ் பண்ணியிருப்பான்னு பார்ப்போம். யார் மெசேஜ் பண்ணியிருக்கா? ஹாய் பாருமாவா? யாரா இருக்கோ? பாருமான்னு சொல்லிட்டு தினேஷ் மட்டும் தானே, அப்போ அவங்க தான் மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. ஹாய். பாருமா, ஃபோன் எழுதின பேப்பரில் வேறு ஏதோ எழுதின மாதிரி இருந்துச்சு, அது என்னது பாருமா? தெரிஞ்சுக்கிட்டே கேட்குறான் பாரு, என்ன சொல்கிறதுனே தெரியல. ஐயோ, அதில் ஃபோன் நம்பர் மட்டும் தானே எழுதுனேன், வேறு எதுவும் எழுதலையே. நிஜமா வேறு எதுவும் எழுதலையா பாருமா? இல்லையே, நான் எதுவுமே எழுதலையே. அப்படியா? அப்போ வேறு யாராவது எழுதியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி பாருமா. என்னது வேறு யாரும் எழுதியிருப்பாங்களா? இது கூட புரிஞ்சுக்க முடியும். வரமாட்டேன். சரிங்க, நான் அப்புறமா பேசுகிறேன். இப்போ தான் வீட்டுக்கு வந்தேன், அதனால எனக்கு பேச முடியாது. அப்புறமா நானே மெசேஜ் பண்ணுறேன். ஒரு நிமிஷம் பாருமா. சொல்லுங்கள். ஐ லவ் யூ பாருமா. ஐயோ, என்ன பண்ணுறது இப்போ? நம்ம சொல்ல வேண்டாம், ஓடி. நான் அப்புறமா பேசுகிறேன், பாய். பாரு சொல்லாமல் ஒயிட்டா பாரு. சரி அப்புறம் பேசும்போது பார்த்துக்கலாம். எம்மா என்ன இந்த அம்மா கூப்பிட என்னன்னு கேட்காம ஃபோனையே பார்த்துட்ருக்காங்க. எம்மா என்னம்மா பண்ணுறீங்க ஃபோனில்? நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன், உங்களுக்கு காது கேட்குதா இல்லையா? என்னடி வேணும் உனக்கு இப்போ? நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நான் என்ன வேணும்னு சொல்கிறேன். நான் சும்மா ஃபோன் பார்த்துட்ருக்கேன், உனக்கு என்ன வேணும் சொல்லு. நான் எப்போ பார்த்தாலும் உங்களை கூப்பிடும்போது நீங்களும் இதே மாதிரி தான் நான் ஃபோனையே பார்த்துட்ருப்பீங்க. நான் கூப்பிட்றதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டீங்க, வேலை செய்ய வர மாட்டீங்க, ஃபோனையே பார்த்துட்ருப்பீங்கள்ல. அதான் அம்மாவும் இப்போ அப்படி வந்திருக்கேன். எம்மா நான் எப்போம்மா ஃபோன் நோண்டிக்கிட்டே இருந்திருக்கேன், சொல்ல நீயே. நீ நோண்டலடி, உன் அக்கா கறி நோண்டிகிட்டே இருந்தால அதனால நான் அப்படி வந்திருக்கேன். அப்போ அவன்கிட்ட பண்ண வேண்டியது நம்ம ஏன் தெரியாமல் பண்ணுறீங்க? சரி சொல்லுடி, என்னடி விஷயம்? நான் சரணா வீட்டு போயிட்டு வந்துடுறேன்மா, அண்ணாட்ட பேசணும், அதனால தான். காலேஜ் விஷயமா பேச போறியா? ஆமாம்மா, நான் போயிட்டு வரேன். அதுக்கு தான் அப்போ வச்சு அம்மான்னு கூப்பிட்டுட்டே இருந்தேன், நீ தான் கண்டுக்கவே மாட்டேக்க. சரி விடு. சரி பார்த்து போயிட்டு வா, சரியா? நீ மட்டும் தான் போறியா இல்லை சின்ன பொண்ணு போக மாதிரி வராங்களா? தெரியல, அவங்க 2 பேர்கிட்ட கேட்கணும், கேட்டுட்டு தான் போகணும். சரி பார்த்து போயிட்டு வா. சரிங்க மம்மி. இப்படி கொஞ்ச நேரம் வெளியே உட்காந்து ரிலாக்ஸாக காஃபி குடிச்சு பார்க்கறது எவ்வளோ நல்லா இருக்குது. என் நெஞ்சுக்குள்ள வச்சிருக்கேன் ஆசை, அட உச்சந்தால உள்ளுக்குள்ள ஏதேதோ பேச, எனக்காக வந்தவனை நெஞ்சாயே, கூட குத்தம் நெஞ்சு சொல்லாமல் சொன்னாயே, எனக்கு முடி மேல நீ தொத்தி விளையாட, அட நேரங்காலம் வந்துருச்சு இன்னும் என்ன ஜாட. என்ன வீட்டு வெளியே ஏதோ சத்தம் கேட்ட மாதிரி இருக்கு. அட பாரு, என்ன இங்கே இருந்துக்கிட்டு இவ்வளோ ஆட்டம் ஆடிட்டு இருக்கு, என்ன ஆச்சுன்னு தெரியலையே. பாரு என்ன இவ்வளோ சவுண்டு கேட்டு அவன் ஆடிக்கிட்டே இருக்கிறா. என்னது பாருவா? எங்கே? அட பாரு, என்ன ஆட்டம் ஆடிட்டு இருக்காங்கன்னுக்கிட்டு. ஓ இதுதான் எங்கள் அண்ணாவடா, சரணா அண்ணனுக்குங்களோ. சரி இப்போ எதுக்கு இதெல்லாம் ஆடிட்டு இருக்கான்னு தெரியலையே. பாரு. ஐயோ அண்ணா என்ன சொல்லுங்கண்ணா. என்ன பாரு பண்ணிட்டு இருக்கிற? வந்தா வீட்டுக்குள்ள வரலாம்ல, வெளியே நின்று என்ன டான்ஸ் ஆடிட்டு இருக்கிற? நல்ல திட்டு வாங்கட்டும். வெளியே இன்னும் இப்படி யாரும் ஆட சொன்னான்? சரி வா உள்ள வா. வரேண்ணா. சரி மூஞ்ச மாத்து, வா உள்ள ஓடியா. ஹலோ. யாரோ கூப்பிட்ட மாதிரி இருக்கு. ஹாய் மேடம், என்ன பண்றீங்க இங்க? கொஞ்சம் அமைதியா இருங்க, நான் அப்புறமா பேசுறேன். சரிங்க மேடம். கொஞ்சம் அமைதியா பேசுங்க. இது ஓகேவா? ஓகே பாய். ஐயோ இவளை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. என்ன பண்ணுற இவ, எதுக்கு இங்கே இருந்து டான்ஸ் ஆடினான்னு தெரியல முதல்ல. சரி எதுக்கு இவங்க அண்ணா வீட்டுக்கு வந்தான்னு தெரியல. ஒருவேளை அவங்க அண்ணாவோட சொல்ல வந்துட்டு போடுவோம். இருக்கும். சரி நைட்டு கால் பண்ணுவோம், இல்லைன்னா மெசேஜ் பண்ணி என்ன எதுக்கு டான்ஸ் ஆடினான்னு முதல்ல கேட்கணும் அவங்ககிட்ட. எவ்வளோ நேரம் தான் வெளியே அப்படியே உட்காந்துருக்கிறது கடுப்பாக தான் இருக்குது. சரி அப்படியே உள்ளே போவோம். பாரு அதில் உட்காரு, நான் உனக்கு காஃபி ஜூஸ் ஏதாவது எடுத்துகிட்டு வரட்டுமா? இல்லைண்ணா வேண்டாம். பெரியம்மா இல்லையாண்ணா? இல்லை பெரியம்மா உங்கள் வீட்டுக்கு தான் போகிறேன்னு சொல்லிட்டு போனாங்க. நீ பார்க்கலையே வர வழியில்? இல்லையாண்ணா பார்க்கலையே. சரி உட்காரு பாரு. இல்லைண்ணா நின்றுட்டே சொல்கிறேண்ணா. என்னம்மா சொல்ல போகிற? அது வந்துண்ணா, நான் இந்த பையனை பற்றி சொன்னேன்லண்ணா. ஆமாம், அந்த பையன் என்னாச்சு? எனக்கு எப்படி அந்த பையனை பிடிச்சிருக்குதோ அதே மாதிரி தானே அந்த பையனுக்கு என்ன பிடிச்சிருந்துருக்கு. நான் இன்னைக்கு காலேஜுக்கு போகும்போது நான் என் ஃப்ரெண்டு ஒருத்தி அவங்கள பிடிச்சிருக்குது அப்படி இப்படின்னு பேசிகிட்டு இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் பயமாயிடுச்சு. ஒரு வேளை இவங்களும் எனக்கு கிடைக்காம போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன்னா, அதே மாதிரி அவங்களும் அப்படி நினச்சிருப்பாங்க போல இருக்குது. நினச்சிட்டு அவங்களே என்கிட்ட வந்து பேச வந்தாங்களா, அப்போவுமே 2 பேருமே சொல்லிட்டோண்ணா.
என்ன பாரு, நிஜமாவா சொல்கிற? ஆமா அண்ணா, நீங்க எதுவும் என்ன தப்பா நினைச்சுக்கலல்ல? இல்லை இல்லை, தப்பாலாம் நினச்சிக்கல. சரி சரி, அந்த பையனுக்கு ஒன்று பிடிச்சிருக்குல்ல. சரி அப்போ ஓகே தான், ஒரு பிரச்சனையே இல்லை. ஃபஸ்ட் நாளே சொல்லிட்டீங்க, அதுதான் கொஞ்சம் ஷாக்கியாக இருக்குது. நானே நினச்சி பார்க்கலண்ணா சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது ஒரு பயம் வந்துருச்சு திடீர்னுட்டு, அதனால தான் நான் தப்பாக நினச்சிக்காதீங்க. நான் மறுபடியும் என்ன பாரு, அண்ணன் தப்பாலாம் நினச்சிக்க மாட்டேன். அண்ணன்ட்ட நீ முன்னாடியே சொல்லிட்டால, அதனால் பிரச்சனை இல்லை. சரி பேசுங்க, லிமிட்டாகவே பேசுங்க. படித்து முடிக்கிற வரைக்கும் ஒழுங்காக இருக்கணும், சரியா? சரிங்கண்ணா, சரி நீங்கள் சொன்ன மாதிரியே இருக்கோண்ணா. தினேஷ் வெளியே எதுனா உட்காந்துருக்குறான். ஆமாண்ணா, நான் நீங்கள் உள்ளே கூப்பிட்டீங்களே, நான் உள்ளே வரும்போது தான் நானே பார்த்தேன் அவங்கள. சரி சரி, நான் வேணா தினேஷ்கிட்ட பேசட்டுமா? பேசுங்கண்ணா, நான் அவங்ககிட்ட சொல்லிட்டேன், எங்கள் அண்ணாட்ட நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்படியா, சரிண்ணாங்க. சரி, அப்புறம் நான் அவங்ககிட்ட ஒரு நாள் பேசுகிறேன், சரியா? நீ அவங்ககிட்ட சொல்லிடு, எங்கள் அண்ணா அவங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்கன்ட்டு நான் அவங்ககிட்ட ஒரு நாள் பேசிக்கிறேன், சரியா? ஏன் நான் தனியாக பேச போகிறீங்களா அவங்கக்கிட்ட? ஏன் தனியாக பேசக்கூடாதோ? இல்லை, அப்படி என்ன பேசுவீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டே ஒரு ஆசை, அதனால தான் கேட்டேண்ணா. அப்படியா? சரி சரி, அப்போ நான் உங்கள் 2 பேரும் வச்சுமே நான் பேசுகிறேன், சரியா? என்ன பண்ணலாம்? சாட்டர்டே வந்து காலேஜ் வந்து மதியம் விட்ருவாங்க, ஆஃப்டர்நூன், சரியா? நீ அப்போ அவங்கள கூப்பிட்டுட்டு குமாரி சின்ன படியா எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு பிரச்சனையும் இல்லை. எல்லோரும் மதியம் லஞ்ச் சாப்பிட்றதுக்காக அங்கே போவோம். அங்கே வச்சு நான் அவங்ககிட்ட பேசிக்கிறேன், சரியா? சரிங்கண்ணா, சரி. சரி, இதுக்கு தான் வெளியே நின்று டான்ஸ் ஆடிட்டு இருந்தியா? ஆமாண்ணா, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சா, அதனால் அப்படியே டான்ஸ் ஆடிட்டு உள்ள வரலான்னு பார்த்தேன். அதுக்கு நீங்களே வந்து பார்த்துட்டீங்க. சரி சரி சரி, உட்கார். நான் உனக்கு காஃபி இல்லை ஜூஸ் ஏதாவது எடுத்துகிட்டு வரேன், குடியாத. இல்லைண்ணா, வேண்டாண்ணா, நான் வர வீட்டுக்கு வந்ததுமே நான் காஃபி குடிச்சு தான் வந்தேன். அதனால் எனக்கு எதுவும் வேண்டாம். உங்ககிட்ட சொல்லணும்னு இருந்துச்சு, அதை சொல்லிட்டு போகலான்னு வந்தேண்ணா. சரிண்ணா, நான் கிளம்புறேண்ணா அப்படியே. சரி, நானும் வரேன் வெளியே வரைக்கும். அங்கே தானே அவர் இருக்காரு, நானும் பார்த்துட்டு அப்படியே உள்ளே வரேன். ஐயோ அண்ணா, நீங்கள் வேண்டாண்ணா, நீங்கள் உள்ளே இருங்கண்ணா. நான் அப்படியே பார்த்துட்டு அப்படியே நான் கிளம்புறேண்ணா. சரி சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வா. சரிங்கண்ணா. என்ன இன்னுமா கிளம்பல? இன்னுமா எங்கள் அண்ணாட்ட பேசிகிட்டு இருக்கா? எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? சரி பாப்பேன் எப்போ வரான்ட்டு. என்ன அவங்க அண்ணாட்ட பேசியாச்சா? பேசிட்டேன். கொஞ்சம் மெதுவாக பேசுங்க. சரி, இப்படி பேசினா போதுமா? போதும். சரி, நான் நைட்டு கால் பண்ணுறேன். இப்போ நான் கிளம்புறேன். சரிங்க மேடம். சரிப்பா, நான் கிளம்புறேன். பாய். என்ன சொன்னீங்க மேடம்? அண்ணே. சரி சரி மேடம், ஒரு நிமிஷம் கொஞ்சம் எட்டி பாருங்க. சொல்லுப்பா. ஐ லவ் யூ பாரு. போதும், யாராவது பார்த்துட்டு போகிறாங்க. இப்படிலாம் பேசாதீங்க, நான் அப்புறமா பேசுகிறேன். பாய். அதுக்குள்ளே அழகானோம். சரி, நம்ம நைட் பார்த்துக்கலாம். சரி, நம்மளும் ஒன்று போவோம். பாரு அதுக்குள்ளே வீட்டுக்கு போயிட்டாரா? சரி அப்போ அந்த பையன்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு போகலாம். தினேஷ், யாரோ நம்மளை கூப்பிட்ட மாதிரி இருக்கு, யாருன்னு தெரியலையே. இந்த அண்ணாவா? இந்த அண்ணன் இதுக்கு நம்மளை இப்போ கூப்பிடுறாங்க. சொல்லுங்கண்ணா, என்ன விஷயம்? இல்லை, ஒரு விஷயம். இப்போ தான் பாரு உங்கள் விஷயத்தை பற்றி சொன்னான். உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு சொன்னான். பிடிச்சிருக்குது, ஓகே. இப்போ ஓகே சொல்லிட்டு அதுக்கப்புறமா பாதியிலே விட்டுட்டு போயிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது? என்னண்ணா இப்படி பேசுகிறீங்க? நான் நிஜமாவே பார்வை லவ் பண்ணுறேண்ணா. அது மட்டும் இல்லாமல் அவள் இல்லைன்னா நான் என்னால் இருக்க முடியாதுண்ணா. இன்றைக்கி நான் அவன் பயந்து தான் நான் அவகிட்டயே என் லவ் நான் சொன்னேண்ணா. இல்லைன்னா நான் சொல்லியிருக்க மாட்டேண்ணா. இன்றைக்கி சொல்லலைன்னா அப்புறம் சொல்ல முடியாமல் போயிடும், வேறு யாராவது பார்வைக்கு பிடிச்சிடும் அப்படிங்கிற பயந்து தானே நான் சொன்னேன். எனக்கு அவளை அவ்வளோ பிடிக்கும்ண்ணா. நீங்கள் இப்படி கேட்டுட்டீங்களேண்ணா. அது மட்டும் இல்லாமல் எங்கள் அம்மாட்ட கூட நான் இந்த விஷயத்த சொல்லிட்டேண்ணா. எங்கள் அம்மாவை நீங்கள் காலேஜ் முடித்து வேலை பார்க்கும்போது நீ இதே லவ்வோடு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கண்ணா. அதனால தான் நான் எனக்கு எங்கள் அம்மா சப்போர்ட் இருக்குது. அதே மாதிரி நீங்களும் சப்போர்ட் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்ண்ணா. சரி தினேஷ், ஓகே, உனக்கு பிடிச்சிருக்குது, உங்கள் வீட்லேயும் ஓகே சொல்லிட்டாங்க. சரி ஓகே, இதே எப்போவும் மெயின்டைன் பண்ணு, சரியா? இது குறைஞ்சிடுச்சுன்னா அப்புறம் அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுவாள். அவள் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா பாரு தான் எங்கள் ஃபேமிலியிலேயே செல்ல பொண்ணு அவள் தான். எல்லாருக்கும் அவளை ரொம்ப பிடிக்கும். எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாவுக்கு 4 தம்பி இருக்கிறாங்க. 4 பேருக்கு எல்லாத்துக்குமே பிடிக்கும். அவங்க வீட்டில் இருக்கிற சின்னவங்க முதல்ல பெரியவங்க வந்து எல்லாருக்குமே அவளை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவள் கேரக்டர் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும். அவளை செல்ல பிள்ளையெல்லாம் வளர்த்துருக்காங்க. நீயும் அதே மாதிரி அவளை பார்த்துக்கிட்டின்னா பிரச்சனை இல்லை. நீ அவளை விட்டு ஏமாற்றி அது ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அப்புறமா அவள் ரொம்ப ஃபீல் பண்ணுவாள். அவள் கஷ்டப்படுறதை எங்களால் யாராலையும் பார்க்க முடியாது. அதனால தான். ஐயோ அண்ணா கவலைப்படாதுங்கண்ணா, அவளை நான் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன்.
அவளை நான் எப்போவுமே மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருக்குது. அதனால் நீங்கள் ஃபீல் பண்ணாதுங்கண்ணா. சரி தம்பி, உங்கள் பேச்சு நான் நம்புறேன் தம்பி. ஓகே, நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுகிறேன், சரியா? சரிங்கண்ணா. ராணி ராணி இதோ வரேன்க்கா. சொல்லுங்கக்கா, என்ன விஷயங்க்கா? பாரு காலேஜுக்கு போனாலாம் எல்லாம் நல்லா இருக்குது. காலேஜ் பிடிச்சிருக்குன்னு சொன்னாலா? ஆமாக்கா, காலேஜ் நல்லா இருக்குன்னு தான் சொன்னால், பிடிச்சிருக்குன்னு சொன்னால். நாளையிலேருந்து காலையிலேயே போயிட்டு ஈவினிங் வரைக்கும் அப்படின்னு சொன்னான். இன்றைக்கி ஒரு நாள் மட்டும்தான் ஆஃப்டர்நூன் வரைக்கும், அப்புறம் சனிக்கிழமை அதேமாதிரி மதியம் வரைக்கும் இருக்கும். மிச்சப்படி ஃபுல்லாக தான் போகணும் அப்படின்லாம் சொன்னான். காலேஜ் பிடிச்சிருக்குன்னு சொன்னான். எல்லாருமே நல்லா பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னான். அப்படியா? சரி சரி. பாரு எங்கக்கா? என்னக்கா சொல்கிறீங்க? பாரு உங்கள் வீட்டுக்கு தான் வந்தா, சரண்கிட்ட பேசணும்னு வந்தா. எப்போ இங்கேருந்து கிளம்புனா? இங்கேருந்து கிளம்பி ஒரு மணி நேரம் இருக்குங்கக்கா. அப்படியா? நான் பார்க்கவே இல்லையே அவளைய. இல்லைக்கா, அவன் அப்படியே மாதிரி சின்ன பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு அவங்கள கூப்பிட்டுட்டு போவேன், இல்லைனா அவங்க வரலன்னா நான் மட்டும் போயிட்டு வருவேன் அப்படின்னு சொன்னான். ஓ அப்படியே? நான் அப்போவே கிளம்பிட்டேன் வீட்டிலேருந்து. அந்த பக்கத்தில் இருந்த ஒருத்தர் இருக்காள், அவகிட்ட பேசிகிட்டு இருந்தேன். அதனால பார்வை பார்த்துருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் நான் இந்த வழியாக வரல, சுற்றி வந்தேன். அதனால் பார்வை பார்த்துருக்க மாட்டேன். அப்படியாக்கா? அவள் தான் சரணனா பார்த்துட்டு வரேன், பேசணும் காலேஜ் பற்றி அப்படின்னு சொல்லிட்டு போனான். சரி போயிட்டு வா அப்படின்னு சொன்னேன். ஐயோ, நான் இருக்கும்போது பாரு வந்து நான் பாருக்கு ஏதாவது சாப்பிடாது கொடுத்துருந்துருப்பேன். நான் சரண் ஒன்றும் பண்ண மாட்டானே. பெரியம்மா பெரியம்மா, என்ன பெரியம்மா? நான் உங்கள் வீட்டுக்கு தான், நீங்கள் இங்கே வந்து நிற்கிறீங்க. இல்லை பாரு, ஒன்றை பார்க்குறதுக்கு தான் நான் வீட்டுக்கு வந்தேன். நீ என்னன்னா சரணாவை பார்க்க போனோன்னு சொல்லி நீ அங்கே போயிருக்க. சரணாவை பார்த்துட்டு உங்களையும் பார்த்துட்டு வரலான்னு தான் போனேன். நீங்களும் அங்கே இருப்பீங்க அப்படின்ட்டு பார்த்தா நீங்கள் அங்கே இல்லவே இல்லை. சரி சரண், ஜூஸு காஃபி ஏதாவது கூட சாப்பிட்டியா நீ? அண்ணா கேட்டாங்க, நான் தான் வேண்டான்னு சொல்லிட்டேன். அதுவும் இல்லாமல் உனக்கு பிடிச்ச பருப்பு பாயசம் செஞ்சு வச்சுருந்தேன். அவன் அதை எடுத்து கொடுத்தானா இல்லையா? என்ன பெரியம்மா சொல்கிறீங்க? அண்ணா அப்படி சொல்லவே இல்லையா? ஜூஸு காஃபி குடிக்கிறியான்னு கேட்டாங்க, அவ்வளோதான். நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். பருப்பு பாயசம்னா எனக்கு ரொம்ப பிடிக்குமே, எனக்கு வேணுமே. இப்போது அவனுக்கு ஒரு அறிவும் கிடையாது, உனக்கு அது பிடிக்கும் தெரிஞ்சு எடுத்து கொடுக்காம இருந்திருக்கான். ஒருவேளை அவனுக்கு இருக்கிறது மறந்துடுச்சான்னு தெரியல. சரி, நான் அப்போ என் வீட்டுக்கு போயிட்டு அவன்கிட்ட கொடுத்து விட்றேன். சரி, அவன் வாங்கி குடிச்சிக்க. வேணாம் பெரியம்மா, நானும் உங்க கூட வரட்டும். நான் வண்டியில் சேர்ந்து வீட்டுக்கலாம். இல்லை, இப்போ தான் அங்கேருந்து வந்தி, அதான் பாரு. சரி வாரி என் கூட வா, நம்ம வீட்டுக்கு போகலாம். அதுக்கப்புறமா நானே ஒன்று வந்து இங்கே வந்து விடுறேன், சரியா? சரிங்க பெரியம்மா. ராணி, நான் பார்வை போட்டு போயிட்டு பாயசம் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு கூட்டு வரேன், சரியா? சரிங்கக்கா, போகிற வழியில் அப்படியே பாரு சின்ன பொண்ணும் பூமாரியும் கூப்பிடுங்க, வந்தாங்கன்னா அவங்களையும் கூப்பிட்டு போங்க அப்படியே. சரி ராணி, சரி. நான் அப்படியே பார்வை போட்டு கிளம்புறேன். இவன் எல்லாருக்கும் செல்ல பிள்ளையாக இருக்கிற, இவளுக்கு பிடிச்சது எல்லாத்தையும் எல்லாரும் செஞ்சு கொடுக்குறாங்க. சரி, இப்படியே இருக்கட்டும். நல்ல பிள்ளை வேறு, என் குடும்பத்து மேலே அவ்வளோ பாசம் வச்சுருக்குறா. சரி சரி, நாம் போய் வேலை பார்ப்போம்.